الشفاعة هب لنا بالقيامة مشفقا وهب لنا من طاعة يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لولا الهجرة لكنت امرأ من الأنصار أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான ரிதாவை பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஹிஜ்ரி 1445 வருடம் நிறைவேற்று 1446 வருடம் துவங்கி இருக்கிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 53வது வயதிலே மக்கமா நகரத்திலிருந்து ஒளி நிறைந்த மதீனா பட்டணத்திற்கு அவர்கள் சென்று குடியேறிய அந்த நிகழ்வைத்தான் ஹிஜ்ரத் என்று வரலாறு சொல்கிறது. அந்த ஹிஜ்ரத்திலிருந்துதான் நம்முடைய புதிய ஆண்டு தொடங்கப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் முடிவு செய்தார். அல்லாஹு தஆலா கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட எல்லா குற்றங்குறைகளையும் மன்னித்தருள்வான். நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வான். அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெறக்கூடிய வழிகளை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள்வான். நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்கமான ரகசியமான வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள்வான். சங்கைக்குரிய முஃமினீன்களே, ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் புதிய ஆண்டு துவங்கப்பட வேண்டும் என்று சஹாபாக்கள் முடிவு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வோடு தொடர்புள்ள ஏதோ ஒரு காரியத்தை கொண்டுதான் தொடங்க வேண்டும் என்பது மொத்த தீர்மானமாக இருந்தாலும் குறிப்பாக ஹிஜ்ரத்தை அவர்கள் கொண்டு தொடங்கினார். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, அவருடைய நபித்துவம், அவருடைய மிஅராஜ், மக்காவினுடைய வெற்றி, அதே போல பத்ர் யுத்தம், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சஹாபிகள் ஏகோபித்து ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய ஆண்டு கணக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்று ஏன் முடிவு செய்தார் என்று சொன்னால், ஹிஜ்ரத் என்பதுதான் இஸ்லாமிய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை, வாழ்க்கையிலே மேன்மையை கொடுத்தது என்று சொன்னால் மிகையான ஒன்றல்ல. மக்கமா நகரத்தில் பிறந்தது இஸ்லாம். ஆனால் இஸ்லாம் வளர்ச்சி அடைந்ததும் அது வாழ்ந்ததும் மதீனா முனவராவில் தான். மக்காவில் பிறந்தது வேண்டுமானால் இஸ்லாம், ஆனால் அது வாழ்ந்ததும் வளர்ந்ததும் மதீனா முனவ்வரா தான் என்று சொன்னால் சந்தேகமே இல்லை. அந்த மதீனா முனவ்வராவினுடைய ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் சஹாபிகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய தீனியான வாழ்க்கையிலும் சரி, அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, எல்லா விதமான செழுமையும் ஏற்பட்டது. ஏற்பட்டு விட்ட எல்லா விதமான சிரமங்களுக்கும் முடிவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு வெற்றி, தொடர் வெற்றியும் வளர்ச்சியும் தான் என்பதை சஹாபிகள் உணர்ந்த காரணத்தினாலே,
இந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்ததை அடிப்படையாக அவர்கள் விளங்கிக் கொண்ட காரணத்தினால்தான் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு துவங்கினார். அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரத் நமக்கு பலவிதமான பாடங்களை சொல்லி தருகிறது. ஹிஜ்ரத் ஒரு வகையில தோல்வின்னு கூட சொல்லலாம். சொந்த ஊர்ல இருக்க முடியல, சொந்த ஊரை விட்டு, அவர்கள் வாழ்ந்த இடங்களை விட்டு, சொத்துக்களை விட்டு, உறவுகள் பலரையும் விட்டு இடம்பெயர்ந்து சென்ற நிலைதான் ஹிஜ்ரத். ஆனாலும் கூட அந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னாலே தங்களுடைய ஈமானிய வாழ்வு செழித்தது. ஹிஜ்ரத்திற்கு பின்னால் ஈமானுக்கு சோதனையான எல்லா காரியங்களுக்கும் முடிவு ஏற்பட்டது என்ற காரணத்தினால் சஹாபிகள் ஈமானுடைய செழிப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரத்தை அவர்கள் ஆண்டினுடைய தொடக்கமாக அவர்கள் குறிக்க முடிவெடுத்தார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 2 வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்வார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் 2 விதமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, வாழ்க்கையிலே அன்புடனும் கருணையுடனும் பிறர் நலன் நாடுவதிலும் அப்படி ஒரு வாழ்க்கையை கழிப்பது, இது ஒரு வாழ்க்கை. அன்பான ஒரு வாழ்க்கை, கருணையுள்ள ஒரு வாழ்க்கை, பிறருக்கு உபகாரமாக, பிறருக்கு சமூகத்திற்கு உபகாரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னொன்று இருக்கிறது, அதே நேரத்திலே அகம்பாவத்தையும் அநீதியையும் கொண்டு தான் வாழ்ந்தால் போதும், பிறர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலையிலே அகம்பாவத்தோடும் அநீதியோடும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே யார் அன்புடனும் கருணையுடனும் பிறர் நலன் நாடியும் வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கை தான் வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுதான் தீன். ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்களா, தீன் வன் நசீஹான்னு சொன்னாங்க. தீன் என்பது நசீஹத் என்று சொன்னார். அப்படின்னா என்ன நாயகமேன்னு கேட்டாங்க. இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொதுவாக எல்லோருக்கும் நசீஹத் என்று சொன்னால் இராதத்துல் கைரில் கைர் என்று சொல்வார். பிறருக்கு நன்மையை நாடுவது, அதான் நசீஹத். இராதத்துல் கைரில் கைர், பிறருக்கு நன்மையை நாடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் வந்து விடுமானால் உண்மையிலேயே அது பாக்கியமான வாழ்க்கை, அது வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர்கள் தான் அன்சாரிகள். அன்சாரிகள், சுப்ஹானல்லாஹ், அன்சாரிகள் என்றால் உதவியாளர் என்று பெயர் பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு தகுதியானவர்கள் அன்சாரிகள் தான். அதனால்தான் ஸல்லல்லாஹு மனம் நெகிழ்ந்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ரஹ்மில் அன்சார் வ அப்னாஇல் அன்சார் வ அப்னாஇ அப்னாஇல் அன்சார். யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கு நீ கருணை செய் ரஹ்மானே, அவருடைய சந்ததிகளுக்கு கருணை செய் ரஹ்மானே, சந்ததிகளுக்கு நீ கருணை செய் ரஹ்மானே என்று அவர்களுடைய உதவியினுடைய உச்சத்திற்காக ஸல்லல்லாஹு இப்படி செய்தார். மதீனாவை, அன்சாரிகளை அவருடைய குணத்தை நேசித்த காரணத்தினால் சொன்னார்கள், லவ்லல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் என்ற ஒரு வாய்ப்பு மாத்திரம் இல்லை என்று சொன்னார், லகுன்து இம்ரான் மினல் அன்சார், நான் அன்சாரியாகத்தான் உலகத்தில் பிறந்திருப்பேன் சொன்னார். உலகத்தில் யாரும் எதையும் எடுத்து செல்லட்டும், பொருளாதாரத்தை, உலகத்தின் வாய்ப்புகளை, எதை வேண்டுமானாலும் அன்சாரிகளை அவர்கள் எடுத்து செல்லட்டும், ஆனால் என்னை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் சொன்னார். நான் என்னை மதீனாவிற்கு தந்து விட்டேன், அன்சாரிகளை என்னை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நீங்கள் உலகத்தில் கொண்டு செல்லக்கூடிய எந்த வாக்கியத்தை விட அது மகத்தான பாக்கியம் சொன்னார். அருமையானவர்களே, இந்த தீன் வளர்ந்தது என்று சொன்னால் அன்சாரிகளால், இந்த தீன் மேன்மை அடைந்தது என்று சொன்னால் அன்சாரிகளால். இன்று நாம் அன்சாரிகளாக இல்லாமல் ஆகிவிட்டோம். அன்சாரிகளுடைய வாழ்வை நாம் தொலைத்து விட்டோம். பிறருக்கு நன்மையை நாடி வாழக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை என்றால் அன்பு, கருணை, பிறர் நலன் நாடுவதையே கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை. அது ஹிஜ்ரத் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மகத்தான பாடம். எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள் அன்சாரிகள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட மகத்தான உதவிகளை செய்தார்கள். தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இல்லாது ஸல்லல்லாஹு விருந்தாளிகளுக்காக இருந்த உணவை கொடுத்தவர்கள், விளக்கை அணைத்து சாப்பிடுவது போல் நடித்து அல்லாஹ்வுடைய ரசூலின் விருந்தாளிகளுக்கு அந்த உணவை கொடுத்து மகிழ்ந்தவர்கள். யாருக்கும் சொல்வதற்கல்ல, ஸல்லல்லாஹு சொல்லியும் கூட அவரிடத்திலிருந்து புகழையும் அவரிடத்திலிருந்து பாராட்டையும் பெறுவதற்காக அல்ல, யாருக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள்,
விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், அழைத்து சென்று அவர்களுக்கு விருந்தளிக்க யார் தயாருன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் இருந்த சில சஹாபாக்கள் யாரும் அதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவங்களுடைய நிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியும், வீட்டினுடைய நிலை என்னவென்று தெரியும். ஆனாலும் செய்தனா அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை கேட்டாங்கன்னு சொல்லி, நாயகமே நான் அழைத்து செல்கிறேன்னு போனார். வீட்டுக்கு போனா பாக்கியவதியானுடைய துணைவியார் சொன்னார்கள், ஒண்ணும் இல்ல, வீட்டுல பிள்ளைங்க சாப்பிட்டது கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னா. கதைகள் அல்ல பெருமக்களே, கதைகள் அல்ல. இப்படிப்பட்ட மகத்தான தியாகத்தின் வழியாகத்தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் உயிர் பெற்றது. இஸ்லாம் இந்த உலகத்தில் உயிர் பெற்றது. அதற்கு அபூ தல்ஹத்துல் அன்சாரியும் மனைவியும் கலந்து ஆலோசித்து இருக்கின்ற கொஞ்ச உணவை அவர்கள் விருந்தாளிகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். பிள்ளைகளை உறங்க வைத்தார்கள், அடுப்பில் உணவு வேக வைப்பதை போல விளக்கை அணைத்து அவர்களை சாப்பிட வைத்தார்கள். தாங்கள் சாப்பிடுவது போல் நடித்தார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கி விட்டான், அவர்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாண்பாடுகள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கி காலமெல்லாம் நிலைத்த புகழை அன்சாரிகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அன்சாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். அருமையானவர்களே, பொதுவாக முஃமின்கள் உடைய குணம் இப்படித்தான் இருக்க வேண்டும். பெருமக்கள் சொல்வார், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க, சஹாபாக்களுக்கு தண்ணீர் ஒத்துக்கொள்ளவில்லை. மதீனாவுடைய தண்ணீர் வந்த முஹாஜிர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. தொடர் நோயாக, தொடர் படுக்கையாக, தொடர் காய்ச்சலாக கிடக்கிறார்கள். தண்ணீர் ஒத்துக்கொள்ளாதனால் வரக்கூடிய அந்த எல்லா விளைவுகளும் அவர்களுக்கு வந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு யூதருக்கு சொந்தமான ஒரு கிணறு, வீர் ரூமா என்று அறியப்பட்ட ஒரு கிணறு, அந்த கிணற்றினுடைய தண்ணீரை குடித்தால் ஒன்றும் செய்யவில்லை. அது எல்லாருக்கும் ஒத்துக்கொண்டது. அதனாலே அந்த தண்ணீரை எடுப்பதற்கும் அந்த தண்ணீரை வாங்குவதற்கும் செல்கிறார்கள். அவன் இதை பார்த்து பெரிய விலை வைத்து விட்டான். தண்ணீரை கொடுப்பதற்கு விலை வைத்தான். சிறந்த வியாபாரியான உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன் வந்தார். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி அறிவிச்சுட்டாங்க, யார் வீர் ரூமாவை வாங்கி அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னான். சஹாபிகளுக்கு இதை விட சோபனம் வேண்டுமா? அதனாலே பெரிய வியாபாரியானதற்கு செய்தனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதனிடத்துல போய் விலை கேட்டாங்க. எனக்கு லாபம் வந்துகிட்டு இருக்குது, தொடர்ந்து லாபம் இருக்கிறது, நான் எப்படி கொடுக்க முடியும்? இல்ல நீ என்ன வேலை சொல்றேன்னு சொன்னான். பெரிய விலையை சொன்னான். அதற்கு உஸ்மான் பின் அஃபான் தான் சொன்னார்கள், சரிப்பா, பாதி கிணறு உனக்கு, பாதி கிணறு எனக்கு, அதை எப்படி பங்கு வைக்க முடியும்னு கேட்டான். பாதி எப்படி பங்கு வைக்கிறது கிணத்து அப்படின்னு கேட்டான். இல்ல இல்ல, ஒரு நாள் உனக்குண்டான வாய்ப்பு, நீ தண்ணீரை எடுத்துக்கொள் எவ்வளவு வேண்டுமானாலும். இன்னொரு நாள் எனக்குண்டான வாய்ப்பு, நான் வேண்டுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறேன். உங்க ஒப்பந்தம் பிடிச்சிருக்குன்ட்டான். சரி, நீங்க ஒரு நாள், நான் ஒரு நாள். ஹஜ்ரத் உஸ்மான் அல்லாஹ் தஆலா அவர்கள் தனக்குள் அந்த நாளிலே அறிவித்தார்கள், யார் எவ்வளவு வேண்டுமானாலும் தண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அவன் விலை வச்சு விட்டான், யார் வாங்குவாங்க, அது நாளைக்கு வாங்கிக்கலான்னு பார்த்துட்டான். நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு ஃப்ரீ தானே, இன்னைக்கு என் காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லி அவனுடைய அந்த நிலையிலே பலரும் வாங்க தயங்கினார்கள். உஸ்மான் அல்லாஹ் போனாங்க, எப்பா இன்னும் ஒரு பெரிய விலையை உனக்கு தருகிறேன், முழு கிணத்தை தான் சொன்னான். அவன் பார்த்தான், சரி லாபம் இல்லாம இருக்குது, நான் அந்த பாதி கிணத்தையும் உங்களுக்கு விற்கிறேன்னு சொல்லி வித்த அந்த ஒத்த கிணறையும் வாங்கி ஸல்லல்லாஹு இடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, வேறு ரூமாவை அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்து விட்டேன்னு சொன்னான். சாதாரணமானதா? தாங்கள் கொண்டு வந்திருந்த மொத்த சொத்தையும் மக்கள், என்ன தான் சம்பாதித்த பணத்தை அதிலிருந்து பிறருக்கு ஏராளமாக கொடுப்பது என்பது இருக்கிறதே சாதாரண மனம் அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு எல்லாம் வக்ஃப் செய்யறதுங்கிறது குறைஞ்சு போச்சு உம்மத்திட்ட. நம்முடைய பெருமக்களிடத்திலே கூட, முன்னாளரிடத்தில் கூட எவ்வளவு வக்ஃப் சொத்து இருந்தது, வக்ஃப் செய்தார்கள். எந்தெந்த காரியத்திற்கெல்லாம், எந்தெந்த காரியம், சின்ன 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 காரியங்களையும் நினைத்து அதையெல்லாம் வக்ஃப் செய்த பெருமக்கள் இருக்கிறார். இன்னைக்கு தனக்கு ஏதாவது சேர்க்க முடியுமா? தன்னுடைய அக்கௌண்ட்ல ஏதாவது ஏறுமா? தனக்கு இடம் வாங்கி போட முடியுமா? இது சம்பந்தப்பட்ட அந்த வாங்குவது குறை அல்ல, சேர்த்து கொள்ளுங்கள் தாராளமாக. ஆனாலும் பிறர் நலன் நாடுவது இருக்கிறதே, அதுதான் நமக்கு பயன்படும். உங்களுக்காக எதையெல்லாம் சேர்த்தீர்களோ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுக்காக எதை தாங்கள் வைத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு மிச்சம். அல்லாஹ்வுக்காக எதை நம்ம கொடுத்தோமோ
செலவழித்தோமோ, பிறருக்காக அதை ஆக்கி கொண்டோமோ, அதுதான் பாக்கியமானது. அப்படி வளர்ந்ததுதான் இஸ்லாம். பெருமக்களே, வரலாற்றில் நாம் கேள்விப்படுகிறோமே, ஒரு ஆட்டுத்தலை, ஊர் சுற்றி வந்த ஆட்டுத்தலை, ஒரு ஆட்டுத்தலை ஊர் சுத்துச்சு. ஆடர்த்தார்கள், ஒரு ஆட்டு தலைய ஒரு ஆளு கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டால் அவர் பார்க்கிறார். ஆட்டு தலையை கொடுத்து விட்ட உடனே அவர் பார்க்கிறார், என்னை விட அவர் தேவையானவர், அவருக்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள், அதனால அவர் சமைச்சு சாப்பிடட்டும். 1ஆம் நம்பர் அடுத்து 2ஆம் நம்பர் கொடுத்து விட்டார். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கொடுத்து விடுறார். இல்ல இல்ல, என்னை விட அவர் தேவையானவர், அதனால அவங்க வீட்டுல வச்சு சாப்பிடட்டும். தலையும் ருசியும் தெரிந்திருந்தது, அதனால கொடுத்து விட்டாங்க. 1ஆம் நம்பர் 2, 3, 4 வந்து 7வது நம்பருக்கு போய் 7ஆம் நம்பர் எழுது 1ஆம் நம்பர் வந்துருச்சு. ஒரு ஆட்டுத்தலை ஊர் சுற்றி வந்த வரலாறு அன்சாரிகளுடைய வரலாறு. அல்லாஹ் அவர்களை பாராட்டித்தான் குர்ஆன் ஷரீஃபிலே. அவர்களுடைய நிலை எல்லோரையும் விட அவர்களை மற்றவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உயர்வான நிலை அவர்களுக்கு இருந்ததை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பாராட்டி சொன்னான். அப்படிப்பட்ட அன்சாரிகளால் இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு பக்கம் முஹாஜிர்களுடைய தியாகம், ஊரை தொடர்ந்து, உறவை தொடர்ந்து, பொருளாதாரத்தை தொடர்ந்து, எல்லாவற்றையும் தாங்கள் வாழும் பிறந்த இடத்தை தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து போனார். வேறு எந்த நோக்கத்திற்கும் இல்லை, அல்லாஹ்வுக்காக போனார்கள். இவர்கள் ஒரு தியாகம் என்று சொன்னால், வந்தவர்களை எல்லாம், அகதிகளை எல்லாம், அடுத்த வேளை என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த அந்த அகதிகளை எல்லாம், அருமையானவர்களே, மகத்தான ஒரு வாழ்க்கைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அகதிகளுக்கு உண்டான ஒரு உன்னதமான நிலை ஏற்படுத்தினார். ஒரு உன்னதமான, இவருடைய சகோதரர்கள் தான், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். எந்த அளவுக்கு சொன்ன அன்சாரிகள் நினைத்தார்கள், தங்களுடைய சொத்தில் அவர்களுக்கு பங்களிக்க நினைத்தார். தாங்கள் இருந்த எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு பங்கு ஏற்படுத்தினார். உலக வரலாற்றிலே தியாகத்தின் வரலாறு அன்சாரிகளுடைய வரலாறு. ஸல்லல்லாஹு அந்த துஆ இன்றைக்கும் மதீனாவில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அவருடைய பலாபலன் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். காலமெல்லாம் நிரந்தரமாக உலகமெல்லாம் பேத்தம்பழம் வைக்கத்தான் செய்யுது. ஆனாலும் மதீனாவுடைய பேரித்தம்பழத்தை வாங்காமல் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஹாஜி, ஒரு உமார் இருக்கிறாரா? அந்த இடத்தினுடைய, அந்த பூமியினுடைய, யார் இங்கே உள்ள அளவை நிறுவையிலே அல்லாஹ் பறக்கச் செய்யட்டும் சொல்ல துஆ செய்தாங்கிற காரணத்தினாலே அங்கே உள்ள உணவிலே பேரித்தம்பழத்தை வாங்கி வருகிறார். அருமையானவர்களே, காலமெல்லாம் அந்த மக்கள் சிறப்பான கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான நிலையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்படுத்தி விட்டார் என்பதைத்தான் நாம் அறிய முடிகிறது. கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, அதனாலே இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு உறுதி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த நிலையிலும் கெடுதலாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. பிறருக்கு நாம் உபகாரியாக வாழ வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை தந்தரல வேண்டும். அதுதான் தீன். இராதத்துல் கைரில் கைர், பிறருக்கு நன்மையை நாடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சிறந்த ஒரு வாழ்க்கை, ஒரு தீனுடைய வாழ்க்கை, ஒரு மார்க்கத்தின் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வரையறுத்து சொன்ன அந்த தீனை வாழ்க்கையில் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதே போல் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் நீக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு குணம் என்று சொன்னார், நம்மிடத்தில் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு குணம் என்று சொன்னால், தன்னை பெரிதாக கருதி மற்றவர்களை அவருடைய அழகினாலோ, பொருளாதாரத்தினாலோ, வாய்ப்புகளினாலோ, உடல் நிலைகளினாலோ யாரையும் மட்டமாக கருதுவது என்பது கூடாது. யாரையும், எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பது, ரப்பு நாடினான் என்றால் யாரையும் மட்டமாக அல்லாஹ் எதை கொண்டும் எதையும் ஆக்கிவிடலாம். குர்ஆன் ஷரீஃபினுடைய வரலாற்றிலே ஒரு எறும்பை கொண்டு அல்லாஹ் ஆக்கிய வரலாறு, அதே போல ஒரு அபாபில் பறவைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா உலகத்திலே வலிமையானவர்களை அளித்த வரலாறு, ஒரு சிலந்தியை கொண்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீபை காப்பாற்றிய வரலாறு, ஒரு புறா கூடுதலை கொண்டு அல்லாஹ் தஆலா கட்டிய ஒரு நபியை, தன்னுடைய ஹபீபை காப்பாற்றிய வரலாறு எல்லாம் இந்த உலகத்தில் எதுவும் மட்டமானதல்ல. நம்முடைய பார்வையில் லேசானதாக இருக்கலாம். இன்அவ்ஹனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத், உலகத்திலேயே ரொம்ப பலகீனமான வீடு சிலந்தியின் வீடுதான். அல்லாஹ் சொல்கிறான், இன்அவ்ஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத், உலகத்திலேயே ரொம்ப பலகீனமானது சிலந்தியின் வீடு. அல்லாஹ் நாடினால் யாரை கொண்டும் எதுவும் செய்ய முடியும், எதை கொண்டும் எப்படியும் மாற்ற முடியும். அதனாலே வாழ்க்கையிலே நாம் நம்மை நினைத்து பெருமையாக பெற்றிருக்கக்கூடிய பொருளாதாரத்தினாலோ, பெற்றிருக்கக்கூடிய அறிவின் காரணத்தினாலோ, அல்லது வந்த வாய்ப்புகளின் காரணத்தினாலோ
நம்மை நாம் அகம்பாவத்துடன் பெருமையாக கருதுவதும் யாரையும் பிறரை மட்டமாக கருதுவது என்பது இருக்கிறதே, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல், அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு செயல். இந்த புதிய ஆண்டில் இந்த குணத்தை நீக்கிக் கொள்ள வேண்டிய குணம், நம்மை பெருமையாக கருதுவதும் மற்றவர்களை அவருடைய ஏதோ ஒரு காரணத்தினால் மட்டமாக கருதுவது. ஒரு பாவியை கூட அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய வலியாக மாறிவிடலாம். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன? புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது, ஒருவர் தன்னுடைய சகோதரரை பார்த்து இபாதத் இல்லாமல் இருந்த, மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் குறைபாடு உள்ள ஒருவரை பார்த்து நீ நரகவாசி நரகவாசின்னு சொல்லிட்டே இருந்த. ஹதீஸ்ல வருது, அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கவாசியாக்கி இவரை நரகத்திற்கு அனுப்பினான் என்று வருகிறது. யாரையும் அவங்களுக்காக துஆ செய்யலாம், சொல்லலாம், மற்ற காரியங்களை அவர்களுக்கு தூண்டலாம், ஆனால் யாரையும் எதையும் மட்டமாக நினைப்பது என்பது இருக்கிறதே அருமையானவர்களே, அது அல்லாஹ்வுடைய தர்பாரில் நம்மை குறைக்க வைத்துவிடும். வரலாற்றிலே ஒரு செய்தி, அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர். அந்த இறைநேசர் எப்படிப்பட்டவர் என்றால், வரலாற்றில் வருகிறது, கானத்து துதில்லுஹு அல் கமாம், அவர் எங்க நடந்தாலும் மேகம் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இறைநேசர். எல்லோருக்கும் முன்னால் ஒரு பெரிய கராமத்து நடந்து கொண்டே இருந்தது. அவர் எங்கே போனாலும் தன்னுடைய கூட்டத்தோடு சென்றால் கானத்து துதில்லுஹு அல் கமாம், மேகம் நிழல் கொடுத்து கொண்டே செல்லும். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்த ஒரு பெரிய இறைநேசர். அவர் ஒரு ஊருக்கு பயணமாகிறார். போகின்ற நேரத்திலே அந்த ஊர்லயே ஆக மோசமான ஒரு ஆளு அவர் எதிர்த்து வர்றார். இவர் நினைக்கிறார், இருந்திருந்து இவங்களையா முடிக்கணும், இருந்திருந்து ஆக மோசமான இழிவான பல்வேறு குற்றங்களை உடைய இவங்க கண்டவே நம்ம முடிக்கணுமா அப்படின்னு அவனை மட்டமாக உதாசீனமாக, மக்களே, அப்படிப்பட்ட நிலையில் நினைக்கிறார் அவர். அதே நேரத்தில் இந்த பாவியும் பல பாவங்களை செய்து அவனும் நினைக்கிறான். ஒரு இறைநேசர், எப்பொழுதுமே மேகம் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய இறைநேசர், நம்முடைய கண் முன்னால் இப்படிப்பட்ட காட்சி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர். அவருக்கு முன்னால பாவியான பல நிலைகளில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தலான். அவர் கண்டவை முடிக்க வேண்டாம்னு சொல்லி அவன் ஒதுங்குறான். அவன் ஒதுங்குகிறார், இவரும் ஒதுங்குகிறார். நோக்க வித்தியாசம். இவர் ஒதுக்குறதனுடைய நோக்கம் அவனை மட்டமாக கருதி, அவன் ஒதுங்குவதனுடைய நோக்கம் இவரை பெரிதாக கருதி. வரலாற்றில் வருகிறது, இரண்டு பேரும் கடக்கிறார்கள். ஒருவர் மற்றவரை கடந்து செல்கின்ற நேரத்தில் இதுவரை அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்த மேகம் இவருக்கு வந்து விட்டது, பாவிக்கு வந்துடுச்சு. வாழ்க்கையில யாரையும் எதையும் மட்டமாக கருதக்கூடிய அந்த தன்மை, தன்னை பெருமையாக கருதக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடுப்பார்கள். அதனால இந்த புனிதமான அருள் நிறைந்த சங்கையான இந்த புத்தாண்டினுடைய முதல் ஜும்ஆவிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உறுதி கொள்வோம். நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நாம் உபகாரியாக வாழ வேண்டும். வாழ்க்கையில சில குணங்களை எப்பொழுதுமே கடைபிடிக்க வேண்டும். சில காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல சில தன்மைகள் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அதாவது ஒரு துஆ செய்யறது, ஏதாவது ஒரு நேரத்தில் எப்பொழுதாவது தனிமையில் இருந்து ரப்பிடத்தில் கதறி அழுது தன்னுடைய பலகீனத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய குதரத்தை சொல்லி ரப்பிடத்தில் துஆ செய்யக்கூடிய ஒரு பழக்கம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நேரத்தில் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நேரம், அந்த நேரத்தில் ஒதுங்கி நின்று ரப்பிடத்தில் கதறி அழுது அவனுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அவன்தான் நம்முடைய ரப்பு என்பதை வெளிப்படுத்தி அழுது ரப்பிடத்தில் துஆ செய்யக்கூடிய பண்பு. அதே போல ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய கொஞ்சமாவது தொடர்பு, குர்ஆனை கொஞ்சமாவது ஓதக்கூடிய ஒரு பழக்கம், அதனுடைய வாழ்க்கையில் நேமமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. அதே போல் ஏதோ ஒரு திக்ர் நேமமாக செய்து வரக்கூடிய ஒரு தன்மை ஒரு நாளும் விடக்கூடாது. ஏதோ ஒரு திக்கரை நேமமாக அளவு குறைந்து இருக்கலாம், ஆனால் நேமமாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவையான தன்மை. அதே போல் ஏதோ ஒரு சதக்கம், நம்மால் பிறருக்கு சதக்கா செய்யாத ஒரு நாள் இருக்கக்கூடாது. சதக்கா செய்யற அளவுக்கு பெரிய வசதி உள்ளவனான் இல்லையே, நம்முடைய நிலைக்கு ஏற்ப, அவ்வளவுதான். நம்முடைய நிலைக்கு ஏற்ப ஏதோ குறைந்ததோ கூடியதோ, ஆனால் ஒரு முஸ்லிம், ஒரு மாண்பாளன், ஒரு பண்பாளன், ஒரு வெற்றியை நாடக்கூடியவன்,
ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன அளவிற்கு சதக்கா கூட இல்லாமல் வாழ்க்கை கழியக்கூடாது என்று பெருமக்கள் சொல்வார். அதனால அப்படிப்பட்ட வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் அன்சாரிகளாக வாழ்ந்தவர்கள், அதனால் மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்ய நினைப்பாங்க. எந்த ஒரு கட்டத்தையும் அவர்கள் விரும்பியதில்லை. முஹாஜிர்கள் ஆசைப்பட்டாங்க, இவ்வளவு பெரிய உதவிகளை செய்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது நம்ம பகரம் செய்யணும்னு நினைச்சாங்க. பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஏராளமான செல்வங்கள் வந்தது. ஸல்லல்லாஹு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை பூரா அன்சாரிகளே வாருங்கள், உங்களுக்கு நான் இதை பங்கு தர போறேன்னு சொன்னாங்க. முடியாது, எங்களுடைய சகோதரர்களான முஹாஜிர்களுக்கு கொடுக்காவிட்டால் நாங்கள் இதை வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் பங்களிப்பு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தியாகிகளாக வாழ்ந்தவர், உலகத்திலே எல்லா மதிப்பையும் தெரிந்தவர்கள், பணத்தினுடைய மதிப்பை விளங்கியவர்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக, அவருடைய ரசூலுக்காக உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய விளைவுதான் தீனின் அஸ்திவாரமாக அவர்கள் இருந்து இன்று உலகத்தில் தீன் நிலை பெற்றிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டுகிறான், முன் சென்ற அந்த நன்மக்கள், மினல் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், ஒரு அன்சாரிகள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார். எவ்வளவு மகத்தான ஒரு சோபனம்! அல்லாஹு தஆலா அவர்களுக்காக உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். தாரிக்கல் ஃபௌசுல் அலீம் ஆயத்து முடிகிறது. அதுதான் உண்மையிலே வெற்றி, அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தௌபா அவருடைய 110வது ஆயத்தில் நமக்கு விளக்கி சொல்வான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான மேன்மையை தந்தருள்வானா, எல்லா செழுமையையும் தந்தருள்வானா, பிறருக்கு உபகாரியாக எந்தெந்த வாழக்கூடிய உயர்ந்த நல்ல குணத்தை, ஒரு அன்சாரிகளுடைய குணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா. யாரையும் மட்டமாக நினைக்கவோ, நம்மை நாம் பெருமையாக கருதவோ, அதன் விளைவாக ரப்பினுடைய கோபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த இழிநிலையில் எடுத்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களில் நம்மிலிருந்து ஏற்பட்டுவிட்ட எல்லா விதமான குற்றங்குறைகளையும் கருணையில் ரஹ்மான் மன்னித்து நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா, நிறைவான ஆஃபியத்தை தந்தருள்வானா, இரையச்சம் உள்ள ஒழுக்கமான பேணுதலான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.